அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிமா வ அலா ஆலி இப்ராஹிமா இன்னக ஹமீதுன் மஜீத். இன்றைக்கி நான் ஈத் ஸ்பெஷல் ஷீர் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு பட்டையும் ஏலக்காவும் போட்டுட்டு உடனே நம்ம பாலை சேர்த்துக்கணும். பால் 1 லிட்டர் வேணாலும் பண்ணலாம், 2 லிட்டருக்கு வேணாலும் பண்ணலாம். நான் 2 லிட்டருக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த பால் நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம சீனி சேர்த்துட்டு அப்புறம் நம்ம சேமியாவை சேர்த்தா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்க, பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் சேர்க்கணும். இது நட்ஸு, இங்கே பாதாம், பிஸ்தா, உங்கள்கிட்ட எந்த விதமான நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு நான் 1 கப் சீனி ஆட் பண்ணியிருக்கேன். 2 லிட்டர் பாலுக்கு 2 கப். இது மாதிரி சேமியா, கொஞ்சம் மெல்லிசான சேமியா. நான் இது ஏற்கனவே வறுத்து தான் இருக்குது, அதனால் நம்ம வறுக்கிற தேவையில்லை. நீங்கள் பெரிய சேமியா அது மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். இது ரெடிமேடு அப்படியே வறுத்து வச்சுருக்கனால நம்ம பால் கொதித்தோடனே இதை நம்ம போட்டுட்டு உடனடியாக ஆஃப் பண்ணிடலாம். இது சீக்கிரமாக வெந்துடும். இது நல்லா நம்ம இது மாதிரி உடச்சிக்கணும். அப்படியே போட்டால் நீளமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம சின்னதாக நல்லா உடச்சிட்டு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பரக்கத்தையும் நல்ல உடல் நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாருங்க, இது நல்லதாக நான் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், நல்லதாக வெந்துடும் நம்மளுக்கு. அப்புறம் நெய்யில் நம்ம இந்த பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு வறுத்துடணும். வறுத்துட்டு அப்புறம் நம்ம உடனடியாக நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டுட்டு சுடவும் சேவ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சும் நம்ம இதை பரிமாறலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நம்ம வேறு சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டு நட்ஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கு நம்ம சாப்பிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.